குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பாரதிதாசனை பற்றின குறிப்புகள் பார்க்கலாம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம். இவர் பிறந்த ஆண்டு 1891. இவர் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள். இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா புதுச்சேரி. இவர் தன்னோட 16 வயதிலேயே புதுவை அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்திருக்காரு. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காரு. அதற்காக பாரதியின் கட்டளைக்கிணங்க, அதாவது பாரதியாரோட கட்டளைக்கிணங்க அவர் என்ன பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேனும் காணினும் சக்தியடா தம்பி எழுக்கடல் அவள் வண்ணமடா என்ற பாடல் பாடியிருக்காரு. இதை பாரதியோட ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று குறிப்பிட்டு சுதேசமித்ரன் இதழுக்கு அனுப்பியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, இவர் பாரதிதாசன் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் போற்றப்படுகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, பாரதிதாசன் வலியுறுத்திய கருத்துக்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, பாரதிதாசன் கவிதை தொகுப்பு 1, 2, 3, இசையமுது 1, 2, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி, புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, அமைதி, இளைஞர் இலக்கியம், சௌமியம், நல்ல தீர்ப்பு, தமிழ் இயக்கம், ரண்யன் அல்லது இணையற்ற வீரன், காதலா கடமையா, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிற நூல்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இவர் எழுதியிருக்க நூல்கள் கூறுற பொருள் என்னன்னு பாருங்கள். பொது உடைமையை வலியுறுத்துவது என்னென்னா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இயற்கையை வர்ணிப்பது அழகின் சிரிப்பு, கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு, கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இருண்ட வீடு, பில்கணியத்தின் தழுவல் புரட்சி காப்பியம். பாரதிதாசன் உரை எழுதிய நூல் பார்த்திங்கன்னா திருக்குறள். பாரதிதாசன் நடத்திய இதழ் பார்த்திங்கன்னா குயில். பாரதிதாசன் மறைந்த ஆண்டு 1964. அடுத்து அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்பி